அனைவருக்கும் வணக்கம். நீர்வளம் பெருகினால்தான் நிலவளம் பெருகும், விவசாயம் செழிக்கும், பசிப்பட்டினியின்றி மக்கள் நலமாக வாழ்வார்கள் என்பதற்காக அத்திக்கடவு அவிநாசி திட்டம் போன்ற பல எண்ணற்ற நீர் ஆதார திட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் உள்ள நீர்நிலைகள், குறிப்பாக நீர்ப்பாசன ஏரிகள், குடிநீர் ஊரணிகள் மற்றும் கால்வாய்கள் சீரமைத்து நீர் ஆதாரம் பெருகுவதற்கு அடித்தளமிட்டவர் குடிமராமத்து நாயகர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். திமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களால் டெல்டா மாவட்டங்கள் பாலைவனமாவதை தடுத்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து காவிரி டெல்டா பகுதியை காத்திட்ட காவிரி காப்பாளர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். வறட்சி, புயல், வெள்ளம் போன்ற இயற்கை பேரிடர்களால் விவசாயிகள் பாதிக்கப்பட்ட போது உரிய நிவாரணம் தந்து காத்திட்ட விவசாயிகளின் பாதுகாவலர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். நெல்லுக்கான ஆதார விலை ஒரு குவிண்டாலுக்கு ரூபாய் 3500, கரும்புக்கான ஆதார விலை ஒரு டன்னுக்கு ரூபாய் 4500 வழங்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். டாக்டர் MS சுவாமிநாதன் தலைமையிலான தேசிய வேளாண் ஆணையத்தின் பரிந்துரைப்படி அனைத்து உணவு தானியம், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துக்களுக்கு குறைந்தபட்ச விலை நிர்ணயம் MSP கிடைப்பது உறுதி செய்யப்படும். சிறு குறு விவசாயிகள் வேளாண் இடுபொருட்கள் வாங்கிட ஹெக்டேர் ஒன்றுக்கு ரூபாய் 15000 மானியமாக வழங்கப்படும். வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும். வேளாண் விளை பொருட்கள் சேதமின்றி பாதுகாத்திட பெருந்திட்ட அளவிலான சேமிப்பு கிடங்குகள் வேர்ஹவுஸ் மற்றும் கோல்டு ஸ்டோரேஜ் குளிர்பதன கிடங்குகள் தேவையான பகுதிகளில் அமைத்து தரப்படும் என்ற எண்ணற்ற வாக்குறுதிகளை விவசாயிகளின் பாதுகாவலர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அறிவித்துள்ளார்கள். புரட்சி தமிழர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் நல்ல ஆட்சி வளர்ந்திட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பெருவாரியான வாக்குகளை அளித்து வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என அன்புடன் வேண்டுகிறேன். உங்கள் புவனேஸ்வரி.